கூட்டத்தை கூட்டல, ஆனா தொகுதி மறுவரைக்கு கூட்டி இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல விவசாயிகள் அங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. எங்க கண்ணீர் வடிக்கிறாங்க? விவசாயிகள் தேர் துடைக்கணும், யாராக இருந்தாலும் சரி. காவேரி தண்ணி ஜூன் மாதத்துலேயே வந்திருக்கணும், வரல. அது ஏக இந்தியா ஏர்போர்ட்டு இந்தியான்னு பண்ணிகிட்டு இருக்கிறது யார்? தூக்கி போட்டு மிதிங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க. சொட்டு தண்ணி விட முடியாது அப்படிங்கிறானா? எதுக்கு சொல்கிறான்? அப்புறம் என்ன ஏக இந்தியா? அவங்க அப்பா மட்டும் சொத்தா? ஒரு நதிங்கிறது அந்த நாட்டின் கடைக்கோடியில் கடைசியில் போய் பாயிற வரைக்கும் சொந்தமானது. அதுதான் சட்டம் சொல்லுது. ரொம்ப விளைஞ்ச உடனே வடிகாலில் வர்ற தண்ணி தான் உங்களுக்கு அப்படின்னா அவன் யார்? அங்கே வாழ்கிற 40 லட்சம் தமிழர்களுக்காக நம்ம பொறுத்து போகிறதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. அது 2 நாளில் இங்கே எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு 2 கோடி பேர் கொடுக்கலையா? அவன் இந்திய குடிமகன் தானே. அதே மாதிரி அங்கே உள்ள தமிழனை காப்பாற்றுறது ஒன்றிய அரசின் வேலை தானே. அந்த தண்ணியை வச்சுட்டு எச்ச பழப்பு பழச்சிட்டு இருக்கிற அந்த நாதாரிங்களுக்கெல்லாம் முடிவு கட்டணும். ஒன்றிய அரசு உருப்படியாக அமையணும். அதுக்கு EVM ஒழிக்கணும். நன்றி, வணக்கம். இது போன்ற மக்கள் பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்றா தானே இருக்காங்க, இருக்க மாட்டேங்கிறாங்களா? கூட்டலையா? கூட்டிகிட்டா போகுது. கூட்டிடுவோம் அனைத்து கட்சி கூட்டத்தை. என்ன எந்த நாயும் கூப்பிடலையாப்பா? என்ன கூப்பிட்டா தான்ப்பா நான் கூட்டுறதுக்கு எல்லாத்தையும். என்ன கூப்பிட சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்றேன் பார். இல்லைப்பா, எனக்கு தெரியலப்பா. அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாருப்பா. நன்றி, வணக்கம்.